Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 863 பார்ட் 2. ஓபன் பண்ணா போன பாட்டுல நம்ம ப்ரூக்கு கேரட் அவ ஒரு சைடு பொழந்துகிட்டு இருக்கா. நம்ம பக்கம் ஏதாச்சும் பண்ணி ஆகணுமேன்னு அப்படியே ஒரு ஜம்ப போட்டு அவன் இசை மலையில் எல்லாத்தையும் நினைய வைப்பான். படுத்து தூங்க ஆரம்பிச்சிருவானுங்க. கேரட் இப்போ ரொம்ப கஷ்டப்பட்டு யாரையும் அட்டாக் பண்றதெல்லாம் இல்ல, நேரா கப்பலுக்குள்ள ஒரு ஜம்ப் அடிப்பா. கப்பலை கண்ட்ரோல் பண்ற வீல அடிச்சு நொறுக்கிட்டு எஸ்கேப் ஆயிருவா. இதே தான் அங்க இருக்க எல்லா கப்பலுக்கும் அடுத்தடுத்து பண்ணிட்டே இருப்பா. யாராச்சும் குறுக்க வந்தா மட்டும்தான் அடிச்சு தெருக்கி விட்டு போவா. பாவம் புள்ளைக்கு பயங்கரமா மூச்சு வாங்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா இப்படி அவளால ரொம்ப நேரத்துக்கு தாக்கு பிடிக்க முடியாது. சட்டு புட்டுன்னு மத்த கப்பலையும் அடிச்சு நொறுக்கிட்டோம்னா வேலை முடிஞ்சிரும்னு வேக வேகமா போவா. இந்த டெய்ஃபுக்கு வேற இடையில அந்த ஜீனியை வச்சு அட்டாக் பண்றேன்னு டிஸ்டர்ப் பண்ணிட்டு தான் இருப்பான். ஆனா நல்ல வேலை அந்த அட்டாக்ல பூரா எஸ்கேப் ஆறதுனால அவனுக்கு கப்பல் தான் சேதாரமாகும். சோ இப்படியே ஒவ்வொரு கப்பலுக்கும் ஜம்ப் பண்ணி வீல உடச்சுக்கிட்டு இருக்கும் போதே ரொம்பவும் டயர்ட் ஆயிட்டா. அவளால அதுக்கு மேல மூவ் பண்ண முடியல. அண்ணன் பார்த்து அந்த ஜீனி வேற ஓங்கி வெட்ட வருவானா. அதை பார்த்துட்டு நம்மளுக்கு எல்லாரும் பதறுவாங்க. ஐயோ கேரட் எப்படியாச்சும் எஸ்கேப் ஆயிருன்னு. ஆனா அந்த கத்தி அவளை வெட்ட வரும்போது அவ மைண்டுக்குள்ள என்ன தெரியுமா ஓடிட்டு இருக்கும். பெட்ரோ என்ன சொன்னாரு, உனக்கான வாய்ப்பு உன்னைய தேடி வரும், அந்த வாய்ப்பை நீ கரெக்டா யூஸ் பண்ணிக்க. லூஃபியை காப்பாத்துறதுக்காக அந்த டைம்ல அவர் உயிரை கொடுத்து ஹெல்ப் பண்ணிட்டாரு. சோ இப்போ அதே மாதிரி என்னால முடிஞ்ச ஹெல்ப்பை நான் பண்ணிட்டேன், அதனால நான் சாக தயார்னு சொல்லிட்டு அந்த கத்தியில வெட்டுப்பட்டு சாகறதுக்காக அவ பாட்டுக்கு வேன்னு நிப்பா. அந்த கோடாரி அவ நடு மண்டைக்கு வரும். அவ்வளவுதான் சோழி முடிஞ்சுன்னு முடிவு பண்ணும் போதான் சட்டக்குன்னு இடையில நம்ம ப்ரூக் பூந்து அலையா கத்துக்கிட்டு போயிருவான். நல்ல வேலை வந்தான், இல்லன்னா கேரட் இன்னைக்கு சம்பவமா இருப்பா. ஏதோ அவனோட எபிலிட்டியை யூஸ் பண்ணி மிச்சம் இருந்த ஷிப்ஸ்ல இருந்த எல்லாத்தையுமே தூங்க வச்சுட்டு இப்போ இவளை காப்பாத்தி கூப்பிட்டு வந்துட்டான்னு வைங்க. அண்ட் அவளை பாராட்டி தள்ளுவான். உன்னால முடிஞ்ச பெஸ்ட நீ பண்ணிட்ட, இதுக்கப்புறம் நீ ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம். ஆமா பழையபடி நீ எப்படி நார்மலா மாறுவேன்னு கேட்டா மூன் லைட்டை பார்க்காம அவ கண்ணை மூடிட்டாலே போதும், பழையபடி நார்மல் ஆயிருவா. ஆனா ரொம்ப சூப்பரா மாஸ்க் காட்டினமான்னு பாராட்டி தள்ளுவானா. அவளுக்குமே சந்தோஷம் தான். ஒத்தாளா நின்னு எனிமியோட கப்பல் எல்லாத்தையுமே கண்டம் பண்ணிட்டான். கப்பலுக்கு வந்த உடனே பரவாயில்ல, ஒரு வழியா நார்மல் ஆயிட்டா. நமக்கெல்லாம் செம ஹாப்பி. எனிமி கையில மாட்டிட்டோம், சங்கூதிரும் நினைச்சோம், உன்னால நாங்க எல்லாருமே தப்பிச்சிட்டோமா, நீதான் எங்கள் உயிர் காக்கும் தேவதை அப்படி இப்படின்னு அவளை புகழ்ந்து தள்ளுவாங்களா. அவளுக்கும் சந்தோஷம் தான். ஆனா இந்த மூன் போகிற வரைக்கும் நான் கொஞ்ச நேரத்துக்கு ரூம்ல போய் இருந்துக்கிறேன்பா. ஏன்னா மறுபடியும் அந்த மூனை பார்த்து மாறிட்டான்னா இதே மாதிரி கண்ட்ரோல்ல இருப்பான்னு சொல்ல முடியாது. மேபி அதனால கூட அவ அப்படி சொல்லிருக்கலாம். என்ன இந்த இடையில இந்த ப்ரூக்கு கொஞ்சம் எசக புசகா பேசி நமி கையால செருப்படி வாங்கிட்டு இருப்பான். பின்னாடி வந்துட்டு இருக்க ஆளுகளுக்கு தெரிஞ்சு போச்சு டெய்ஃபுக்கு வாழ இதுக்கு மேல சண்டை போட முடியாதுன்னு. ஐயோ விலங்கா வெட்டியா இருக்கானேன்னு கடுப்புல கத்திட்டு இருப்பானா. அந்த டைம் பிக் மாம் அவங்க ரெண்டு பேரும் எங்கன்னு கேப்பா. வந்துகிட்டு இருக்காங்கன்னு சொன்ன உடனே ஒரு ஜம்ப போட்டு ஜூயிஸ் ப்ரோமோத்தியஸ் எங்க போனீங்க வாங்கன்னு ஒரு கத்துவா. மின்னல் வேகத்துல பீச்சுக்கிட்டு வந்துருவாங்க. இப்ப அவ மறுபடியுமே ஜூயிஸ் மேல ஏறிட்டா. எல்லாத்துக்கும் அவளை பார்த்தா பதறுது. ஏன்னா டோட்டலாவே வேற மாதிரி இருக்கா. இவளை இந்த மாதிரி எல்லாம் பார்த்து பல வருஷம் ஆகுது. இப்போ அந்த கேண்டில வந்துகிட்டு இருந்தா அதனால பஞ்சாயத்து இல்ல. இப்ப அந்த கிளவுட யூஸ் பண்ணி வரா அப்படின்னா ரொம்பவும் வேகமா வருவா. எனக்கு கேக்கு வேணும்டா எங்கடா வச்சிருக்கீங்கன்னு கத்திட்டே வருவாளா. அதை பார்த்த உடனே இங்க நம்மளுக்கு அள்ளு விட ஆரம்பிச்சிரும். ஆஹா வாராயா வாராயா விரட்டி வாராயா, நம்ம சட்டு புட்டுன்னு தப்பிக்கணும்யா இல்ல நமக்கு சங்குதாயான்னு. ஏன்னா இப்ப நெப்போலியனையும் ரொமித்தியஸையும் சேர்த்து வச்சு அட்டாக் பண்ண போறா. அவ கத்திய வச்சு அட்டாக் பண்ணாலே தாங்காது. இதுல மூணு எண்ணத்தையும் ஒன்னு சேர்த்து வச்சு அடிச்சானா என்ன ஆகும். ஆளு பார்க்க பட்டு பயங்கரமா இருக்கா. இவளை பார்த்துட்டு நம்ம ஆளுக பயந்தாங்கன்னா சரி ஓகே, வில்லி வித்தியாசமா குரங்கு சேட்டை பண்ணா பயப்படலாம், அதெல்லாம் சரி. ஆனா அவங்க பசங்களே பயப்படுறாங்கன்னா அப்ப எந்த அளவுக்கு குலவெறித்தனமா மாறி இருக்கான்னு பாருங்க. ஏய் ஸ்டார் ஹேட் உங்களை விடமாட்டேன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டா கப்பல்ல வந்து லேண்ட் ஆவா. அவளை இவ்வளவு க்ளோஸ் அப்ல பார்த்த உடனே நம்ம ஆளுகளோட மூஞ்ச பார்க்கணுமே. அட நார்மலா இருக்கும் போதே அவளை பார்த்தா உள்ளுக்குள்ள இருந்து நாவிற் கபலம் எல்லாம் அப்படியே நடுநடுங்கி போயிடும். இப்ப கம்ப்ளீட்டா கோஸ்ட் ரைடர் மாதிரிலாம் வந்து நின்னுட்டு இருக்கா. ஆத்தாடி ஆத்தா மாட்டின்டோமே, இன்னைக்கு நமக்கு சங்குதானான்னு டெத்து கண்ணுக்கு தெரியுது. வந்தவ எங்க என்னுடைய வெட்டிங் கேக்கு, வேற எதுவுமே நீ சாட்டிஸ்ஃபை பண்ணாது, இப்ப எனக்கு அதுதான் வேணும் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கேக்க தேடுறேங்கிற பேர்ல அங்க இருக்க ரூம் எல்லாத்தையும் உடைக்க ஆரம்பிச்சிருவா. பாவம் உள்ளுக்குள்ள பயங்கரமா சண்டை போட்டுட்டு இப்பதான் கேரட் மூணுக்கு தெரியாம உட்காந்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கா. நான் வானத்துல இருக்க நிலாவுக்கு தெரியாம, தெரிஞ்சுன்னா மறுபடியும் பத்திரகாளியா மாறிடுவா. ஆனா இப்ப அதுக்கு முன்னாடி இவன் மொத்த கப்பலையும் நாசம் பண்ணிடுவா போலயே. எப்படியாச்சும் இவளை இந்த கப்பலை விட்டு வெளியில வேட்டி அடிக்கணும். அதுக்கு என்ன பண்ணலாம்னு யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. யோசிக்கிறதுக்குமே டைம் இல்ல. திடீர்னு கடுப்பாயி லபக்குன்னு வாயில தூக்கி போட்டாலும் போட்டுருவா, இல்ல லைஃப் ஸ்பேனை உறிஞ்சாலும் உறிஞ்சிருவா. ஏன்னா முன்ன இருந்ததை விட இப்ப கொலை கான்ல இருக்கா. அதே நேரம் இங்க மிரர் வேர்ல்டுல சண்டை போய்கிட்டே தான் இருக்குது. அந்த டோனட்டை யூஸ் பண்ணியே லூஃபிய போட்டு பொலந்து கட்டிட்டு இருக்கான். நானும் சரி ரைட்டு, நம்ம ரெய்லி சொல்லி கொடுத்ததெல்லாம் வச்சு பையன் ஏதாச்சும் புதுசா பண்ணி அந்த பன்னி பையில தூக்கி போட்டு வாயிலே மிதிப்பான்னு பார்த்தா இதுக்கு முன்னாடி எவ்வளவு அடி வாங்கினானோ அந்த அடிகள்ல ஒரு சில்லற கூட மிஞ்சாம எல்லாத்தையும் சேர்த்தி
வாங்கிட்டு இருக்கான். அடி உங்கூட்டடி எங்கூட்டடி இல்ல ஊடு கட்டி அடிக்கிறான்னு வைங்க. அவன் இலை செத்த பையல என்ன எல்லாம் உன்னால ஜெயிக்க முடியாதுல நாரப்பையில பண்ணி பையல பண்ணார பையல அப்படின்னு திட்டிட்டே வருவான். லூஃபி பார்த்துட்டு அப்படியே மூச்சு வாங்கிட்டு இருப்பானா. அவன் ஃபியூச்சரை செக் பண்ணி பார்த்துட்டு என்னடா என்னென்னமோ பண்றேன்ப்பா. அவ்வளவு நேரம் மூச்சு வாங்கிட்டு இருந்தவன் பொசுக்குன்னு ஸ்டெடியா நின்னு கண்ணை மூடிட்டு ஏதோ பண்ண ஆரம்பிச்சிருவான். ஒருவேளை நம்ம பேசினதை கேட்டு ஏதோ வித்தையா காமிக்க போறானோ. சரி அந்த காட்டெருமை பையில அட்டாக் பண்ண அடுத்து என்னென்னலாம் வித்தையா காமிச்சு சண்டை போட போறான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.